ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில கிச்சன் வேலையை என்னோட ஹஸ்பண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ஞான தீஷிதன் அப்படிங்கிற குட்டி பையனுக்கு முதல் பிறந்த நாள். கண்ணா, உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதமும் எங்க எல்லாருடைய விஷயமும் கண்டிப்பா இருக்கும். ஹாப்பி பர்த்டே. மார்னிங்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புட்டு அவிச்சிட்டு சுண்டல் குழம்பு தாங்க வைக்க போறேன். புட்டுக்கு மாவு ஹஸ்பண்ட் மாவெல்லாம் பிணைஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ அதை டம்ளர்ல போட்டு தட்டி இட்லி சட்டியில வேக வச்சுட்டேன். அப்புறம் வெளியே வந்து பார்த்தேன், மழை லைட்டா தான் இருந்துச்சு, பெருசா மழை கிடையாது. 2 பேரும் டீ குடிச்சிட்டே சும்மா பேசிட்டு இருந்தோம். புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை இறக்கி வச்சுட்டு சுண்டல் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால தேங்காய், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு, பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வறுத்து, இதெல்லாம் எண்ணெயில தான் வறுக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்க்கும் போது சாறு நல்லா கிடைக்கும். தென் சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ அதை வந்து குக்கர்ல வேக வைக்கலாம் அப்படின்னு அடுப்புல கூட்டி வச்சுட்டு அப்படியே வெளியில வந்தோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கனால ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூட்டியை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் கோரி ஊத்து அப்படின்னாங்க. அதனால எனக்கு குடத்துல தண்ணி கோர்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ குடத்துல தண்ணி கொண்டு வந்து பக்கெட்ல ஊத்துறேன். நம்ம கிட்ட 2 ஸ்கூட்டி இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த தார்பா போட்டு கட்டியிருக்கோம் பாத்தீங்களா, அந்த ஸ்கூட்டி ஓடவே ஓடாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. முதல்ல நாங்க வாங்கின ஸ்கூட்டி அப்படிங்கிறது அந்த ஸ்கூட்டி தான். அது வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூட்டி. நிறைய பேர் அதை வந்து கேட்டிருந்தாங்க. ஆனா நாங்க கொடுக்கல. அதுல கொடுக்குற மாதிரி இல்லை. அதுல இன்ஜின் கிடையாது, பிரேக் கிடையாது, ஹார்னு கிடையாது, வண்டி ஓடவே ஓடாது. அவங்களுக்கு அந்த வண்டி பிடிக்கும் அப்படிங்கறதுனால ஞாபகார்த்தமா வச்சிருக்கோம். அப்படியே வாசல் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அந்த சோப்பு தண்ணி எல்லாம் கிடக்கும் இல்லையா, அதனால கிளீன் பண்ணிட்டு அப்படியே உள்ள போயிட்டாங்க. நான் அந்த காணெல்லாம் கிளீன் பண்ணி விட்டேன். பக்கத்துல இருக்கவங்களுக்கு நம்ம தொல்லை கொடுக்க கூடாது அப்படிங்கறதுனால அதையும் கிளீன் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வெந்நி இறக்கிட்டு அவங்க குளிக்க போயிட்டாங்க. சுண்டல் வந்து வெந்துருச்சு, மனம் வந்துட்டே இருந்துச்சு. விசில் அடிக்கும் போது தீ அள்ளி கணப்புல போடலாம் அப்படி, ஏன்னா அடுப்புல நிறைய தீ கிடந்துச்சு. தீ அள்ளி கணப்புல போட்டுட்டு ஷெட்ல வச்சோம் அப்படின்னா துணியாவது காயும் அப்படிங்கிறதுக்காக தீ எல்லாமே அள்ளிட்டேன். இப்ப விசில் நல்லாவே அடிச்சிச்சு. 4-5 விசில் அடிச்சிச்சு. அப்பனாதான் நமக்கு வந்து அந்த கடலை நல்லா வேகும் அப்படிங்கிறதுனால அந்த சுண்டல் வெந்த தண்ணியை நான் தூர ஊத்த மாட்டேங்க. அந்த தண்ணியை இருத்துட்டு நம்ம மிக்சியில தேங்காய் அரைச்சோம் இல்லையா, ஸோ அதுல போட்டு அந்த மிக்சி ஜாரை நல்லா கழுவிடுவேன். கழுவி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்ப எண்ணெயை ஊத்தி பெரிய வெங்காயம், கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நாம அரைச்சி வச்சிருக்க மசாலா கூட்டு இருக்கு இல்லையா, அதுல ஆல்ரெடி சிக்கன் பொடியும் போட்டு நான் மிக்சிலேயே அரைச்சிட்டேன். நம்ம தேங்காவோட அந்த மசாலாவை அரைக்கும் போது நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ அதனால அப்படி போட்டுட்டு வேக வச்ச சுண்டலையும் அதுல தட்டிட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மிக்சி ஜாரை கழுவுன தண்ணி எடுத்து ஊத்திட்டு, நம்ம சுண்டல் வேக வைக்கும் போதே தண்ணி அளவா வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாது. ஸோ இதுதான் இன்னைக்கு மார்னிங் ஸ்பெஷல். புட்டும் கடலைக்கறியும் ஹஸ்பண்டோட ஃபேவரட், அதனால அவங்களுக்காக ரெடி பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.